தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 42 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லை, உங்களுக்கு டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஜூலை 20 வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 2 விதமான பதவிகளுக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இங்கே குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். கேஷ் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதோட குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எமர்ஜென்சி ஹெல்ப்லைன்ஸில் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த போஸ்டிங்ஸ் கொடுக்கறதுல ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டணும். ஓகேங்களா? அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணுங்கள். அடுத்து நேம் ஆஃப் தி ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் இங்கே கொடுத்துடணும். உங்களுடைய பிறந்த தேதி, இப்போ உங்களோட வயது என்னவோ அதோட டீட்டெயில்ஸு, மெரிட்டல் ஸ்டேட்டஸு, உங்களோட அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ், பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர் அல்லது மொபைல் நம்பர், உங்களோட மெயில் ஐடி, உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், என்க்ளோஸ் த காப்பி ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதற்கான ப்ரூஃப் நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் சென்ட் பண்ணணும். அடுத்து அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களோட மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணிவிட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸும் கொடுக்கணும். அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணிடுங்க. இங்கே ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ப்ரூஃபுமே அட்டாச் பண்ணணும். எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த டெஸ்டினேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எத்தனை வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்கணும். இந்த டிக்ளரேஷன் படித்து பார்த்துட்டு ஃபில் பண்ணிடுங்க. இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸ்க்கு விண்ணப்பிக்கணும். இதுதான் அட்ரஸ். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, அரையன் FO-06, தரைத்தளம் F பிளாக், புதிய மாவட்ட ஆட்சியரக வளாகம், செங்கல்பட்டு 603111 அப்படிங்கிற அட்ரஸுக்கு அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். இங்கே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கிற பட்சத்தில் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேஷன் கேட்குறாங்க. அதாவது பிஏல சோசியல் ஒர்க்கோ அல்லது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது கம்யூனிட்டி சோசியாலஜி அல்லது சோசியல் சயின்ஸ் இந்த டிசிப்ளினில் நீங்கள் டிகிரி கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அதோட சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்சி தெரியணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஹெல்ப்லைனில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த போஸ்டிங்கில் உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். கரெக்டாக இதையும் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இங்கே உங்களோட ஃபோட்டோ ஒட்டிடுங்க. ஃபோட்டோ ஒட்ட தான் செய்யணும். கம் வச்சு நீங்கள் ஒட்டிடுங்க. ஸ்டாப்லரில் பின் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இங்கே அப்ளிகண்ட்டோட பெயர் ஃபில் பண்ணிவிடுங்க. அதுவும் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணணும். இங்கே உங்களோட அப்பா பேர் அல்லது ஹஸ்பண்ட் பெயர்
அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த், ஏஜ், மெரிட்டல் ஸ்டேட்டஸு, உங்களுடைய அட்ரஸ் பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் அல்லது மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், இங்கே ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிங்களோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? எப்போ இருந்து எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க, டெஸ்டினேஷன் என்ன, ஆர்கனைசேஷன் பேர் என்ன, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு டிக்ளரேஷன் படிச்சுட்டு இங்கே இதையும் ஃபில் பண்ணிடுங்க. இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ப்ரூஃபு, அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃபு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃபு, அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃபு, ஐடி ப்ரூஃபு, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு. ஸோ இந்த மாதிரி அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக ஜூலை 20ஆம் தேதி ஈவினிங் 5:45 மணிக்குள்ளே அவங்க கைக்கு அப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகின் கீழ் உள்ள மாவட்ட குழந்தைகள் உதவி மையத்தில் ஒரு மேற்பார்வையாளர் மற்றும் ரயில்வே நிலைய குழந்தைகள் உதவி மையத்தில் ஒரு மேற்பார்வையாளர் போஸ்ட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 2 சூப்பர்வைசர் போஸ்ட்டு, மேற்பார்வையாளர் போஸ்ட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு கேஷ் ஒர்க்கர் போஸ்ட்டும் இருக்குது. மொத்தம் 3 காலி பணியிடங்களை நிரப்புறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதற்கான அப்ளிகேஷன்ஸ் இன்வைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேற்பார்வையாளர் சூப்பர்வைசரில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. குவாலிஃபிகேஷன் இது தான், அதாவது பிஎல்எஸ் சோசியல் ஒர்க்கோ, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, கம்யூனிட்டி சோசியாலஜி, சோசியல் சயின்ஸ் இது ரிலேட்டடாக கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்ஸ் இருக்கணும். அதோட எமர்ஜென்சி ஹெல்ப்லைன்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கணும், ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 42 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இருப்பாளருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் 21,000 ரூபாய் பர் மந்த்துக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து கேஷ் ஒர்க்கர் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள். 12ஆம் வகுப்பு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும், டிகிரி, டிப்ளமோ, இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதேமாதிரி குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. எமர்ஜென்சி ஹெல்ப்லைனில் நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 42 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இருப்பாளருமே எலிஜிபிள் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 18,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் இந்த அட்ரஸ் தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் ஆஃபீஸில் தான் இந்த அட்ரஸ் இருக்குது. ஸோ ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டவுட் இருந்தால் நீங்கள் அதுக்கு கான்டாக்ட் பண்ணி டவுட்டை கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூலை 20 ஈவினிங் 5:45 மணிக்குள்ளே அலுவலக முகவரிக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சென்ட் ஆகிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த லாஸ்ட் டேட்குள்ளே விண்ணப்பிக்க பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே அவங்க சொல்லலை. ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதேமாரி செலெக்ஷன் ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸில் டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்ளிகேஷன்ஸில் ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணவங்களுக்கு மட்டும் இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு டேரெக்டாக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும். உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ அன்றைக்கே நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.